தேர்தல் நோக்கி வேகம் எடுக்கிறது தமிழ்நாட்டு அரசியல். நேயர்களே வணக்கம். இடஒதுக்கீடு தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் பேசு பொருளாக பிரச்சனையாக அடுத்தடுத்து உருவாகி வருகிறது. 7.5% இடஒதுக்கீட்டுக்கு இன்னும் ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அனுமதி கிடைக்கல. இந்த வேளையில தான் மருத்துவ மேற்படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு 50% ஒதுக்கீடு என்பது பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறது. இதற்கு ஆளும் அதிமுகவை சாடி இருக்கிறது எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 50% இடஒதுக்கீடு கொடுத்தாதான், இதை சரி செஞ்சாதான், இதை உறுதி செஞ்சாதான் கூட்டணி அப்படின்னு பாஜக கிட்ட நீங்க சொல்லணும் என்று ஆலோசனை வழங்கியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எப்படிப்பட்ட ஐடியா இது? இந்த நிலையில் ஆளும் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் உள்ளொதுக்கீடுக்கு தொடர்ந்து அழுத்தங்களையும் கண்டனங்களையும் செயல்படுத்தாததுக்கு கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறது. கடுமையான சொல்லாடல்களை எல்லாம் பயன்படுத்தி வருகிறது. கூட்டணி ஃப்ரண்ட்ல பார்க்கும்பொழுது 3ஆம் அணி அமையும் வாய்ப்பெல்லாம் இருக்கு என்பதையெல்லாம் பற்றி தேமுதிக பேசுகிறது. 2021 தேர்தல் கூட்டணி வெர்சஸ் இடஒதுக்கீடு என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்பவர்கள் ஆளும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி மகேஸ்வரி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஃபயர் பிராண்ட் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்கள், அரங்கத்தில் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். திருமதி மகேஸ்வரி வணக்கம். இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாதான், இந்த 50% பிரச்சனையை சரி செஞ்சாதான் கூட்டணின்னு பிஜேபிக்கு கண்டிஷன் போட சொல்கிறது திமுக. நல்ல யோசனையா பார்க்கலையா நீங்க? ஹரி வணக்கம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி எங்களுடைய தேர்தல் கூட்டணியை அமைப்பது என்று ஆலோசனை கேட்கவில்லை. ஆகவே அவர்கள் பாவம், அவர்களுக்கு ஆலோசனை கேட்பதற்கே வடக்கிலிருந்து வாடகைக்கு மூளையை விலைக்கு வாங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் எங்கள் கட்சிக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. அதுதான் இல்ல, நாங்க எதுவுமே பண்ணல. நாங்க எங்களுக்கு சொந்த செல்வாக்கு இருக்கிறது, சொந்த மூளை இருக்கிறது. மக்கள் செல்வாக்கை நம்பி நாங்கள் இன்றைக்கு களத்திலே நிற்கின்றோம். தேர்தல் களத்தை பொறுத்த மட்டிலும் எங்களுக்கு நலமாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது. ஆகவே பயமின்றி ஜெயம்தான் என்றும் என்கின்ற நிலையிலே ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் உறுதியோடும் 2021 நாங்கள் மீண்டும் ஹேட்ரிக் வெற்றியை படைப்போம் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இன்றைக்கு எங்கள் அரசியல் பயணத்தை தொடர்ந்து வருகிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் கேட்க விரும்புவது ஒன்னே ஒன்றுதான். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்றைக்கு எங்களுக்கு அறிவுரை வழங்குகிறீர்களே, நீங்கள் யூபிஏ அரசாங்கத்திலே இடம்பெற்றிருந்த நேரத்திலே அன்றைக்கு இதே போன்ற நெருக்கடியை காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசாங்கத்திற்கு கொடுத்து நீங்கள் இலங்கை அந்த இனப்படுகொலையை தவிர்க்க வேண்டும், அதற்கு ஆதரவு நிலையை எடுக்கக்கூடாது, அதற்கு படை பலத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, ராணுவ சப்போர்ட் நீங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி, அப்படி நீங்கள் இந்த படுகொலைக்கு துணை போவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறி விடுவோம் என்று அன்றைக்கு ஏன் இவர்கள் சொல்லவில்லை? பிரச்சனைக்காகத்தான வெள்ள வந்தாங்க. வந்த ஞானம் அன்றைக்கு ஏன் வரவில்லை? இலங்கை பிரச்சனைக்காகத்தான வெள்ள வந்தாங்க அவங்க. பிறகு 2013 ஹரி எப்ப ஹரி வந்தாங்க? இதே பிரச்சனைக்காக தான் ஆட்சி மனித உரிமை கவுன்சில்ல எழுந்த பிரச்சனைக்காக இல்ல, டிசம்பருக்கு அப்புறம். ஹரி அவர்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கும் என்று கருதுகிறேன். எப்போது வந்தார்கள்? 2013 முடிவிலே, டிசம்பர்ல வெளியே வராங்க. அதற்கு பிறகு எங்கே ஆட்சி? ஒரு 3 மாதங்கள் தானே. மார்ச்ல அதை தியாகம் செய்வது ஒரு பெரிய தியாகமா? 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிப்பதை கைகட்டி வாய்மூடி வேடிக்கை பார்த்து தமிழினத்திற்கு மன்னிக்க முடியாத மாபெரும் துரோகத்தை செய்தவர்கள். அப்படி யூபிஏ அரசாங்கத்திற்கு, காங்கிரசிற்கு காலடியிலே கிடந்தவர்கள் தங்கள் பதவி சுகத்துக்காக. கவனமா இருப்போம். எங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு எந்த அடிப்படை தகுதியும் அவர்களுக்கு அவங்க தார்மீகத்தை கேள்வி கேட்கறீங்க. இன்னைக்கு இந்த இஷ்யூவை அணுகிறதுக்கு இது சரியான அணுகுமுறைன்னு பார்க்கலையா? அவங்க தோழமையா இருக்கிறாங்க உங்களுக்கு, ஆனா இதெல்லாம் மறுக்கப்படுது, பிரச்சனை வருது. 7லயோ 50லயோ இன்னும் நமக்கு பலன் வரல. ஏன் கண்டிஷன் வைக்க கூடாது? ஏன் ஒரு நல்ல யோசனையா பார்க்க கூடாது? அதாவது இந்த பிரச்சனையை மருத்துவ ஆல் இண்டியா கோட்டால 50% ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று
தமிழக உயர்நீதிமன்றத்திலே நாம் வழக்கு தொடர்ந்து அதிலே வெற்றியும் பெற்று இருந்தாலும் இந்த ஆண்டு அது கொண்டு வரப்பட முடியாத நிலையிலே தான் நாம் உச்சநீதிமன்றத்தை அணுகினோம். இது நாங்கள் மட்டுமல்ல, திமுகவும் அணுகி இருக்கிறது. ஆகவே இருவருமே அங்கே சிறப்பாக வாதாடி இருக்கின்றோம், அதிலே எந்த குறையும் இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஆகவே இதை சட்ட ரீதியாக பார்க்க வேண்டும். ராஜாங்க ரீதியாக என்னென்ன அழுத்தம் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்திருக்கிறோம். இதை அரசியலாக்குவதா? நான் கேட்பதெல்லாம் இன்றைக்கு நீங்களும் தான் வாதாடினீங்க, அரசும் வாதாடியது. கேட்டுருங்க, முடிச்சிருங்க, அவர் பதில் சொல்லட்டும். எஸ் மிஸ் மகேஸ்வரி, முடிச்சிருங்க. வாட் இஸ் யுவர் क्वेश्चन? நான் கேட்பதெல்லாம் இப்போது ஆளுநர் மாளிகைக்கு வெளியே நின்று இவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினார்கள். இதையே ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே சென்று ஆளுநரை நேரில் சந்தித்து இவர்களது கூட்டணி கட்சிகளை எல்லாம் இவர்களோடு இணைந்து இவர்கள் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டு வருகின்ற கூட்டணி கட்சிகளை எல்லாம் அழைத்து சென்று ஆளுநரிடம் ஒரு அழுத்தம் ஏன் தரவில்லை? ஊடக வெளிச்சம் வேண்டும், ஊடக வெளிச்சம் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள், அரசியல் கண்ணோட்டத்தோடு. இதிலே தமிழக மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. அவர்களுக்கு அரசியல் லாபத்திற்காகத்தான் அந்த ஆர்ப்பாட்டமே ஒழிய ஆளுநரை சந்திக்காமல் விட்டதே அவர்கள் தமிழக மாணவர்களுக்கு செய்திருக்கின்ற ஒரு மாபெரும் துரோகம். அவர்கள் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு அரசியல் தர்மத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. திரு அப்பாவு, நீங்களும் தான் கோர்ட்டுக்கு போனீங்க, அவங்களும் கோர்ட்டுக்கு போனாங்க. ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு அவங்க மேல பழி போடுவதா? அதாவது சகோதரி மகேஸ்வரி அவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரத்தை கொண்டு விற்கிறாங்க. பழைய பெருங்காய டப்பான்னு சொல்லுவாங்களா, அதே போல இலங்கை பிரச்சனையை எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு அலைதாங்க. இலங்கை பிரச்சனையில் அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் அங்கே போர் நிறுத்தம் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது அவங்கள ஏமாற்றி பண்ணிட்டாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால தான் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம். எப்போ அது கூட அம்மையார் அது 2013 சொல்கிறாங்க. 2013 ஏடிஎம்கே ஆட்சி நடந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011 முடிஞ்சு போச்சு. அது நடந்து முடிந்த விஷயத்தை கூட தெளிவுபடுத்த தெரியல. அது ஒரு மத்தியில சொல்றாங்க, அந்த விஷயத்தை பேசல. அவங்க மத்தியில சொல்றாங்க. மத்திய அரசுல அங்க வைத்ததை சொல்கிறேன். 2014 வரைக்கும் இருந்தீங்க, 2013 இறுதியிலே தானே வெளியேறினீங்க, அதைத்தான் சொல்கிறேன். அதாவது 2000 இப்போ நடந்து முடிஞ்ச கதைகளை பற்றி நான் பேச விரும்பல. இப்போ நடக்கிறது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு சொல்லி நீதியரசர் கலையரசன் அவர்கள் சொன்னாங்க. அதை 10 7.5 ஆக்குறீங்க. அதில் கூட இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. முன்னால எப்போ பண்ணாலுமே அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, கிராமப்புறங்கள் எல்லாம் பல ஆயிரம் அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கு. ஏழை எளிய மாணவர்கள் அங்கே தான் படிக்கிறாங்க. அதனால ஒரு இதை கொண்டு இந்த சட்டமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் ரெண்டுக்குமே அது கொண்டு வரணும். 10% காணாது, 50% வேணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இதில் இப்போ கவர்னர்கிட்ட நாங்கள் வெளியேறு போராடணும் அப்படின்னு சொல்லிங்க. நீங்கள் அழகாக கேட்டீங்க. ஒரு கடிதம் எழுதி எங்களுக்கு தாங்கன்னு திமுக கேட்டதுக்கு அப்புறம் தான் கடந்த 5ஆம் தேதி முதல்வர் போய் சந்திச்சாங்க. வெளியே வந்து எந்த பதிலும் சொல்லலை. அதே போல் 5 அமைச்சர்கள் போயிட்டு வெளியே வந்தாங்க. அதெல்லாம் என்ன பார்த்துக்கிடுவாங்க, நம்ம ஒன்றும் அழுத்தம் கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு கூட ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அண்ணா காலத்தில் தான் கவர்னரோட மோதல் இருந்து அதுக்கப்புறம் எந்த மோதலும் இல்லை. இப்போ நாங்கள் சுமூகமாக தான் அவங்க முடிவெடுப்பாங்க, அவங்க வற்புறுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. அதே 2 ஒன்று தானே, வற்புறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. நான் கேட்க சகோதரி மகேஸ்வரிட்ட அவங்களுக்கு நினைவு இருக்கும். 1995 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அப்போ இருக்கக்கூடிய கவர்னரை உடனே மாற்றணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் மாளிகையை ஒரு வார்த்தை சொல்றாங்க. கவர்னர் மாளிகை ஒரு குப்பை தொட்டி அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு. அதே போல கவர்னர் ஜனவரி 26 கொடியேற்ற வந்தா எல்லா அமைச்சர்களும் முதல்வரும் அவங்க போய் நிற்பாங்க. தன்னுடைய அமைச்சர்கள் அவ்வளோ பேரும் உங்கவுங்க மாவட்டத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு தான் மட்டும் போய் ஒரு கவர்னரை எவ்வளோ அவமானப்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஆக குப்பை தொட்டி போல போகக்கூடிய சமாச்சாரத்தை உங்கள் அம்மா சொன்ன மாதிரி அங்கே குப்பை தொட்டியில் கிடக்கான்னு எங்களுக்கு தெரியாது. அதைத்தான் விளக்குங்கன்னு நான் கேட்கேன். இன்னொன்றும் சகோதரிகிட்ட நம்ம கேட்கணும். நீங்கள் கவர்னர்
சென்னாரெட்டியை எவ்வளவு தூரத்துக்கு விமர்சனம் அன்னைக்கு பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க? உங்க வழக்கர் சாரிக்கலான்னு சொன்னதுனால இவ்வளவு கூத்து பண்ணீங்களே தவிர பொதுமக்கள், சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், பாதிக்கப்படுற மக்களுக்காக இன்னைக்கு இந்த போராட்டத்தை நாங்க நடத்துறோமே தவிர உங்களுக்கு அதுல துளியும் அதில் ஒருபோதும் மக்களுக்காக நீங்க எந்த போராட்டமும் பண்ண மாட்டீங்கிறது நிதர்சனமான உண்மை. எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க சொந்த விஷயத்துக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்ணீங்க. இப்போ இந்த 7.5% இடஒதுக்கீடு அவங்களுக்கு தரையில அரசு ஒரு மசோதா கொண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தா மக்களுடைய பிரதிநிதிகள் 234 பிரதிநிதிகளும் ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதை உடனடியாட்டு அவங்க என்ன செய்திருக்கணும், நிறைவேற்றி தரணும். இதுல காலதாமதம் இல்லை. அப்படியே காலதாமதம் அவங்கள இதுல ஏதோ தவறு இருந்தால் திருப்பி அனுப்பியிருக்கணும். திருப்பி அமைச்சரவை கூடி திரும்ப ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கோம். இதுக்குள்ள வந்திருக்கோம். அப்ப ஏதோ நீங்க ஒரு முரண்பாடு அங்க இருக்கு. வெளியே சொல்லதெல்லாம் உயர் ஜாதி வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடுக்கு நீங்க தமிழக அரசு ஒத்துக்கொண்டாதான் இதுக்கு நாங்க கையெழுத்து போடுவோம், அப்படி இதுக்கு கையெழுத்து போடுவோம்னு கவர்னர் சொல்றாங்க. அல்லது காலதாமதப்படுத்தி அப்படி ஒரு கண்டிஷன் போடப்படுதா மிஸ் மகேஸ்வரி? நான் முடிச்சிருந்தேன் தம்பி. இல்ல, இதெல்லாம் அதீத கற்பனை, அவர்களது கற்பனை. அரசியல் நோக்கத்திற்காக இல்லாத ஒன்றை, சொல்லாத ஒன்றை இன்றைக்கு அவர்கள் பொது வழியிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் தவறான அரசியல். அதுக்கு என்ன ஆதாரம் திரு அப்பா? அதாவது அப்படி இல்லைன்னா இவங்க உள்ளுகளை போய் என்ன பேசுறாங்கிறத முதல்வர் போய் பேசுறாங்க. 5ஆம் தேதி வெளியே சொல்லுங்க. 5 அமைச்சர்கள் போறாங்க, என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க. அதுல என்ன ரகசியம் இருக்கு மக்கள் பிரச்சனையில நான் கேட்க. அதனால 7% 5% விவகாரத்தை இவங்க கேட்கலாமே. இதுவரை நீங்க தரல அப்படின்னு சொன்னா அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் சென்னாரெட்டிக்கு நீங்க வந்து அவன் மாத்தணும்னு தீர்மானம் கொண்டு வந்தாங்களே. அதே போல மக்களுக்காக உள்ள பிரச்சனையை நீங்க அசம்பிளிய நாளைய அவ்வளவு பேரும் வாங்கன்னு சொல்லி நாங்களும் வரோம், எல்லாரும் சேர்ந்து அவரை மாத்தணும்னு சொல்லணும்ல. அதே போல 50% இடஒதுக்கீட பாருங்க. இடஒதுக்கீடுல எங்க ராஜ்யசபா எம்பி வில்ஸ் இல்ல ஒரு நிமிஷம் சொல்லணும்ல, நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் வருவோம், விரிவா வருவோம். மருத்துவத்திலே திரு அப்பா முடிச்சிருங்க. 20 வினாடிகள். அதுக்கு பிறகு மிஸ் மகேஸ்வரி, திரு அஸ்வத்தாமன் 20 வினாடிகள். 20 வினாடிகள். அம்மாவின் அரசு. நான் வரேன் மிஸ் மகேஸ்வரி. ஆஃப்டர் 20 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மிஸ் மகேஸ்வரி 20 வினாடிகள் கொடுங்க. 20 வினாடிகள் கொடுங்க. 20 வினாடிகள் கொடுங்க. 20 வினாடிகள் கொடுங்க. திரு அப்பா முடிச்சிருங்க. 20 செகண்ட்ஸ், நாட் more than that. அதாவது தம்பி 50% பேசும்போது நான் அமைதியா இருக்கேன். 2 பேர் பேசினா மக்களுக்கு போய் சேராது. அவங்க பேசும்போது நானே இடையூறு இல்ல. நம்ம அதுல நேரம் நினைக்க வேண்டாம். 50% ஆரம்பிச்சீங்க. 50% இடஒதுக்கீடுக்கு எங்க எம்பி தான் போய் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தனை பார்த்து தபால் கொடுக்காரு. அவருக்கு அது பதில் 27% இந்த ஆண்டே தாரன்னு அவர் பதில் தாராரு. அதை வச்சுதான் உச்ச நீதிமன்றம் அவர் போறாரு. உயர் நீதிமன்றம் போய் சொல்றாங்க. உயர் நீதிமன்றத்துல ஒரு குழு அமைக்க சொல்றாங்க. குழு அமைச்சாங்களா இவங்க? அமைக்காம இந்த கேள்வியோட அவங்கள்ட்ட பதில் வாங்குவோம். திரு அஸ்வத்தாமனோட முதல் கட்டத்தை பிறகு ஒரு செகண்ட் கணக்கு ஐயா நம்ம முடிக்கணும். நேரத்தை பகிர்ந்து மத்திய அரசு இல்ல மத்திய அரசு வேண்டிய மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து 7.5%க்கும் 10%க்கும் இடையூறா இருக்காங்க. ஓகே, ஐ கேட் யூ தட். அவ்வளவுதான். இப்போ புரியுது. மிஸ் மகேஸ்வரி உங்களோட பதில், பிறகு திரு அஸ்வத்தாமன். அதாவது அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியிலே போதிய வாய்ப்பு, நியாயமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தாயுள்ளத்தோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நீதியரசர் கலையரசன் அவர்களது தலைமையிலே ஒரு கமிஷனை அமைத்து அவர்களது பரிந்துரையின் அடிப்படையிலே 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்படுவதற்காக முன்பு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அதை சட்ட கலையரசன் கமிட்டி 10% கொடுத்தது. ஏன் 7.5% ஆச்சுங்கிற கேள்வி ஒரு பக்கம். இன்னொன்னு, ஆளுநர் எதிர்க்கட்சி தலைவருக்கு எழுதிய கடிதத்துல இந்த 3 வாரம் ஆகும், இவ்வளவு கால அவகாசம் பிடிக்கும் அப்படிங்கறத நான் அமைச்சர்கள்ட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். அதே நீங்க சொல்ல வழியில் are you being transparent? இல்ல மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது வெகு தெளிவாக சொன்னார்கள். ஆளுநர் அவர்கள் இதை சட்ட ரீதியாக கலந்து ஆலோசித்து விட்டு
விரைவிலே இது குறித்த முடிவினை அறிவிப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அது விரைவு என்று சொன்னால் என்ன, 2 வாரம் 3 வாரம் என்று சொல்வதிலே என்ன பிரச்சனை இருக்கிறது? எங்களிடத்திலே சொன்னதை சொன்னார்கள், அவர்களிடத்திலே 3 வாரம் என்று சொல்லி இருக்கிறார்கள், எங்களிடத்திலே கூடிய விரைவிலே நாங்கள் இதை பற்றி முடிவெடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆகவே இதிலே இதை கூட வார்த்தையிலே விளையாடக்கூடாது. இதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை சொல்வதிலே எங்களுக்கு, அவர்கள் சொல்வதை நாங்கள் வெளியே வந்து சொல்வதிலே எங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? இதை மறைப்பதால் எங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது? ஏற்கனவே சொல்லிட்டாரு. இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றிய காரணத்தினால் அம்மாவின் அரசிற்கு ஒரு மிக பெரும் பேர் வந்துவிடும், ஒரு நற்பெயர் வந்துவிடும். இது 2021 சட்டமன்ற தேர்தலிலே இங்கே எதிரொலித்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த நற்பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, இன்றைக்கு நாங்கள் செய்ததற்கு அவர்கள் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக எங்கள் கண்ணை கொண்டு எங்கள் கையை கொண்டு எங்கள் கண்ணை குத்த வேண்டும் என்று நிச்சயமாக மக்கள் இது நம்ப மாட்டார்கள். 50% தேர்தல் கூட்டணிக்கு ப்ரீ கண்டிஷனா வைக்கணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கு. யுவர் ரெஸ்பான்ஸ்? இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அபய்நாத் கேஸ்லேருந்து 2006 இந்த ஓபிசிக்கான ரிசர்வேஷனை கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தும் கூட இத்தனை வருடங்களாக ஏமாற்றி கொண்டு வந்தவர்கள், அபய்நாத் கேஸில் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும்பொழுது மிச்சம் இருக்கிறதையாவது நாங்கள் முழுசாக மெரிட்டில் தான் கொடுப்போம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டவர்கள் யார்? காங்கிரஸ், திமுக. இத்தனை வருடங்களாக கொடுக்காமல் இருந்தவர்கள், இத்தனை வருடங்களாக ஓபிசி மக்களை வஞ்சித்தவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒரு இறுதி நிலையை அடைந்து விட்டது. ஜூன் மாதம் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. தீர்ப்பு வரப்போகின்ற நேரத்தில் இவ்வளவு நாள் 0% கூட கொடுக்காதவங்க 27 கிடைக்கிற நேரத்தில் 50 கொடு அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறா? திமுக, காங்கிரஸ், அப்புறம் ஏடிஎம்கே, பிஎம்கே எல்லாரும் தான். நான் என்ன சொல்கிறேன், இல்லை சார், கரெக்டு, உங்களுடைய கொஸ்டின் ரொம்ப நியாயமான கொஸ்டின். நான் ஏன் அதில் காங்கிரஸையும் திமுகவையும் அஃபெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இவங்க தான் இது வரைக்கும் கொடுக்காம இருந்தவங்க. இத்தனை நாள் 0% கூட கொடுக்காத நீங்கள் இன்னைக்கு 27 கிடைக்கும் போது கொடுத்தாங்களோ? படமே அதிமுகலாம் கொடுத்தாங்களோ? இல்லைங்க, மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கத்தில் முக்கிய கூட்டாளியாக இருந்த திமுக, சரிங்களா, 2007 அபய்நாத்லேருந்து 2014 நாங்கள் வர வரைக்கும் அப்புறம் வேண்டுமென்றே கொடுக்காமல் இருந்தவர்கள். 2015 வந்த உடனே நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சலோனி குமாரி கேஸில் அஃபிடவிட் போட்டோம். ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் அடுத்து கேட்பீங்க. ஏன் கொடுக்கலன்னா, அபய்நாத் கேஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால சலோனி குமாரியோடைய கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சலோனி குமாரியோட ஜட்ஜ்மெண்ட் இப்போ வருது. நாங்கள் 27 கொடுக்குற நேரத்தில் சாதாரணமாக யோசிங்க, நாங்கள் 27 கொடுக்குற நேரத்தில் தான் உங்களுக்கு 50 கேட்கணும்னு தோணுமா? போன வருஷம் என்ன பண்ணீங்க? அதுக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணீங்க? 2014 நீங்கள் ஆட்சிக்கு 2014 வரை நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்களே, அப்போ எங்கே போனீங்க? காங்கிரஸுடைய வரலாறு என்ன சார்? ஓபிசி மக்களுக்கு நடந்த அத்தனை நன்மைகளும் பிஜேபியால் மட்டும்தான் இதுவரை நடந்திருக்கிறது. ஏன்னு சொன்னால், கலால்கர் கமிட்டியை 1953 55 வரைக்கும் ஆலோசனை பண்ணி ஓபிசி மக்களுக்காக போடப்பட்ட கமிட்டி ரிப்போர்ட்டை தூக்கி குப்பையில் போட்டது யார்? காங்கிரஸ். அதன் பிறகு மண்டல் கமிஷன் எங்கே வந்தது? நாங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களுடைய வாஜ்பாய் அமைச்சரவையில் இருந்த மொரார் தேசாய் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. அதற்கப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் வந்தோடனே 10 வருஷம் மறுபடியும் கிடப்பில் போட்டாங்க. மண்டல் கமிஷனை மறுபடியும் அமல்படுத்தி விபி சிங் நாங்கள் ஆதரவு கொடுத்த அரசாங்கம். ஆக ஆரம்பத்திலிருந்து இந்திய சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஓபிசி மக்களை வந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்திரா காங்கிரசும் இந்த திமுகவும் தான் ஓபிசி மக்களுக்கு இப்பொழுது கிடைக்க போகின்ற இந்த 27%க்கும் போகிறதுக்காக கிடைக்கிற நேரத்தில் சொல்லி பாலிடிக்ஸை பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய விவகாரங்கள் மிக முக்கியமான தேர்தல் பிரச்சனையா இடஒதுக்கீடு உருவாகுதுன்னு காட்டுதான். நிச்சயமாக. அதாவது இப்போ நீங்கள் இந்த கேஸ்லேயே பேசும்போது அஸ்வத்தாமன் சொன்னார், எப்பொழுதுமே நாங்கள் இடஒதுக்கீடு ஆதரவானவர்கள் அப்படின்னு சொல்லி பேசினார். இப்போ இந்த வழக்கிலேயே ஹைகோர்ட்டில் நடக்கும்பொழுது கிட்டத்தட்ட 171 பக்கம் ஜட்ஜ்மெண்ட். இப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் 39 64 பக்கம் முழுக்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதுல வருது. ரொம்ப முக்கியமான 3 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் மாநில அரசாங்கங்கள் தங்களோட சீட்ஸை சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அதை பற்றி பேசவே கூடாது, உங்களுக்கு பேசுறது ரைட்டே இல்லை.
எங்கள்ட்ட சப்மிட் பண்ணிட்டீங்க, Central government எங்கள்கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே உனக்கு இங்கே ஸ்டேக் கிடையாது, நீ வெளியே போயிடு அப்படிங்கிறத அதுதான் நாங்கள் இது வரைக்கும் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. பக்கம் 45 சொல்கிறாங்க டு மெயின்டைன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸலன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னா நாங்கள் ரிசர்வேஷன்லாம் கொடுக்கக்கூடாது. இது என்ன சொல்ல வராங்க? யார் தரமற்றோன்னு டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம யார்? ஸோ அது ஒரு பாயிண்ட். 63வது பக்கத்தில் த பப்ளிக் அட் லார்ஜ் would be grossly affected. நீங்கள் ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா இது பொதுமக்களுக்கே ஒரு ஆபத்தாக முடியுங்கிறாங்க, மெடிக்கல் கம்யூனிட்டிக்கு ஒரு ஆபத்தாக முடியுங்கிறாங்க. இது என்ன சொல்ல வராங்க? இது மொத்தமாக இந்த நிறைய இடங்களை வந்து ரிட் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதா பாஜகவோட கோர்ட்ல வாதம். ஏன்னா மத்திய அரசுடைய வாதம், தமிழக பாஜக வாதம் என்னங்கிறது. தமிழக பாஜக இப்போ நீங்கள் நம்ம எப்பயுமே கோர்ட்ல ஒன்று பேசுவோம், டிவியில் விவாதங்களில் ஒன்று பேசுவோம். ஸோ இது ஒன்று நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் ஜூலையில் கொடுத்த தீர்ப்பில் 3 மாசத்துல கமிட்டி அமைங்க, ஜூலை 27 தீர்ப்பு வருது, 3 மாசத்துல கமிட்டி அமைங்கிறாங்க. இதுக்கப்புறம் திரும்ப இப்போ ரீசெண்டாக வந்தது 50% இந்த வருஷமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமாங்கிறதுல இப்போ அப்போ கூட தவறா சொன்னார். வில்சனே சொல்றாரு செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது அப்படி சொல்றார். அதற்கு சிங் வந்து அவர் எகைன் மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதி, அவர் என்ன சொல்றாருன்னா ஆமாம் அமைக்கப்பட்டது. செப்டம்பர் 22ஆம் தேதி கமிட்டி கூடியது. கமிட்டி கூடிய பிறகு ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் எங்களுக்கு ஒண்ணுமே சொல்லல. மாநில அரசாங்கத்தோட பிரதிநிதி, நம்மளோட அதிமுக அரசாங்கத்தோட பிரதிநிதி அந்த கூட்டத்தில் ரிசர்வேஷன் எப்படி இப்போ நம்ம 50 27 இது எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. கோர்ட் என்ன சொல்லுது, நீங்க கண்டிப்பா ரிசர்வேஷன் கொடுத்து தான் ஆகணும், ஆனா அது என்ன பெர்சன்டேஜ்ங்கிறது நீங்க பேசி டிசைட் பண்ணுங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. அந்த கமிட்டியில் வந்து டென்டல் கோட் இருக்கலாமான்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த கமிட்டியில் மாநில அரசாங்கத்தோட பிரதிநிதி இருக்கணும், மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி இருக்கணும், சென்ட்ரலோட பிரதிநிதி இருக்கணும். இந்த பிரதிநிதிலாம் சேர்ந்து 3 மாசத்துக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஓகே 3 மாசம் சொல்லும்போது ஏன் இந்த வருஷம் பயன்படுத்திக்க கூடாதுன்னா மறுபடியும் கோர்ட்டுக்கு போறோம். ஆனா மாநில அரசு பிரதிநிதி என்ன பண்ணிருக்கணும், செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ண உடனே நாங்க ரெடியா இருக்கோம், நாங்கள் இதுதான் ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பேசியிருக்கணும். இதுக்கு அதுவே மறைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு வந்து கோர்ட்டில் போனதுக்கப்புறம் வில்சன் அவர் சொல்கிறார், வில்சன் அவருக்கு பதில் சொல்லும் போது உங்கள் மாநில அரசு பிரதிநிதி எதுவுமே செய்யலைங்க அப்படிங்கிறார். அப்போ யாருடைய தவறு இது? ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் மத்திய அரசாங்கம் வந்து ரிசர்வேஷனே கூடாது, இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் மாநில அரசாங்கம் தன்னுடைய கடமையிலும் தவறுகிறது, அதுதான் பிரச்சனை. 2 தரப்பு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். திரு அஸ்வத்தாமன், கோர்ட்டில் ஒரு பேச்சு, டெல்லியில் ஒரு பேச்சு, தமிழ்நாட்டில் கமலாலயத்தில் ஒரு பேச்சு, 2014 7.5% அரசியல் கட்சியாக ஒரு பேச்சு, மத்திய அரசா வேற ஒரு நிலைப்பாடு. ஒரு கிளியர் டபுள் ஸ்பீக் நம்ம இதில் பார்க்க முடியுதா இல்லையா? 7.5க்கு அப்புறம் வரேன். 7.5க்கு அப்புறம் வரேன். இதை பொறுத்த வரைக்கும் இதில் 2 பேச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு வாதம். அவர் பிரதர் பேசினார், அவர் அந்த அஃபிடேவிட்டை சரியான அர்த்தத்தில் படிக்கலன்னு நினைக்கிறேன். டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, திஸ் மேட்டர் பிகேம் இன்ஃப்ளெக்சுவஸ். ஏன்னு சொன்னால் we are already decided, நாங்கள் ஆல்ரெடி இந்த 27% கொடுப்பதற்கு தயாராகி விட்டோம், அதை உச்சநீதிமன்றத்தில் ஆல்ரெடி தெரியப்படுத்தி விட்டோம். அந்த சலோனி குமாரோடைய வழக்கு முடிவுக்கு வரும்போது நாங்கள் இந்த 27% கொடுத்து விடுவோம். அதனால அந்த கேஸ் விச் வந்து 27% சீக் பண்ண கேசஸ் வந்து இன்ஃப்ளெக்சுவஸ் அப்படிங்கிறதா நாங்கள் வச்ச வாதம். அதை அவர் சரியா கமலாலயத்தில் பேசுறது தான் நாங்கள் தெளிவாக பேசுறீங்க. 27 கமலாலயத்திலையும் அதான் சொல்கிறோம், டிவிலையும் உட்காந்து அதான் சொல்கிறோம். 27% கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக என்றுமே இருக்கிறோம். 2015 நாங்கள் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே நாங்கள் அதை சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் போட்ட கேஸில் எதுக்காக நீங்கள் போட்டீங்க? காக்கா உட்கார பனம்பழம் ஊந்த கதைன்னு சொல்லுவாங்கள்ல, பனம்பழம் விழப்போகிறது என்று தெரிந்து உட்கார்ந்த காக்கைகள் போட்ட அந்த வழக்கில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஆல்ரெடி நாங்கள் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் சார், அதனால் இந்த மேட்டர்லாம் இன்ஃப்ளெக்சுவஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 50% பொறுத்த வரைக்கும் ஏதோ இந்த 50% கிடைப்பதனால நம்ம மாணவர்களுக்கு நன்மை நடக்கிறது போல நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாவலாவை ஏற்படுத்துறீங்க. இது நான் பாஜக காரனா சொல்லலை, ஒரு ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவனாக சொல்லுகிறேன். நீங்கள் எல்லா மாநிலங்களும் 15% அவங்க சீட்டை வந்து ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் 27% கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்னும் போது தமிழ்நாடு கொடுக்குற அந்த 15%ல் 50% கிடைக்கும். அப்போது மற்ற மாநிலங்கள் கொடுக்குற அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம ஓபிசி மாணவர்களுக்கு 27% கிடைக்காமல் போய்விடும். அதனால் இது வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இது நான் தனிப்பட்ட முறையில் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவனாக சொல்லுகின்ற கருத்து. பிஜேபி இல்லை நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். பிஜேபியினுடைய ஸ்டாண்ட் என்பது அந்த 27% கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் திண்ணியமாக இருக்கிறோம். நாங்கள் அதில் ரொம்ப செட்டில்டாக இருக்கிறோம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலுக்காக மாறி மாறி பேசி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியும்.
திரு அப்பாவை அடுத்து பேசுவார். அதுக்கு முன்னாடி Point நான் விரிவா படிச்சேன். It is submitted that if these writ petitions are allowed, medical admissions across India would get greatly affected and the interest of the medical community and the public at large would be grossly affected ங்கறாங்க. திரு இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு சார், தெரியும்? நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த அஃபிடேவிட்ல பாருங்க. அந்த affidavitல படிக்கிறேன். நான் இல்ல நான் அது மனப்பாடமா சொல்றேன். நீங்க 27% நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி சரவணியகுமார் கேஸ்ல நாங்க சொல்லிட்டோம்னு சொன்னோமா இல்லையா? இல்ல சொல்லல. 50% கொடுத்தாரு சார். நாங்க 50% கொடுத்த அந்த வந்து நாங்க கொடுத்த சப்மிஷன் எடுத்துட்டு வந்து 27% கொடுத்த மாதிரி பாவலா பண்ணி படிச்சு காட்டுற வேலை வேணாம். 27 பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்றேன். 27 பொறுத்த வரைக்கும் we are very clear. நாங்க 2015 சுப்ரீம் கோர்ட்ல சொன்னதும் சரி, இந்த ஹை கோர்ட்ல சொன்னதும் சரி, வெரி கிளியர் ஜட்ஜ்மெண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடி டு கிவ் 27% 50% தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்க அரசியல் விமர்சகர் நடுநிலையா என்ன சொல்றீங்க? இப்போதான் கொண்டு நீங்க சரிங்க, உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அக்கறை இருந்தா கொடுக்க கூடாது. உண்மையிலேயே அந்த அக்கறை இருந்தா இந்த வருஷம் கொடுக்கல. அத பத்தி நீங்க ஏன் பேசல? ஏன் நிர்வாக ரீதியின் காரணம் சொல்றீங்க? 27% கொடுக்கறவங்கட்ட வந்து நீங்க 50 தரல 50 சரிங்க. இப்போ பட்டி போட்டு வச்சினா சார் நான் சாப்பாடு போறேன். சரிங்க, இந்த வருஷம் சரிங்க பிரியாணி போடு அப்படினு சொன்னா இத்தனை நாள் சாப்பாடு போடாதன்னு கேட்டிங்களா? இத்தனை நாட்களாக 1% கூட கொடுக்க தயாராக இல்லாதவர்களை கேட்பதற்கு நான் தான் கேக்குறேன். சாப்பாடு போட நீங்க தயாரா இல்லமா கேக்குறேன். சாப்பாடு போட நீங்க தயாரா இருக்கீங்களா? சாப்பாடு போட நீங்க தயாரா இல்லன்னு தான் சொல்றேன். நீங்க படிச்சீங்க சரிங்க. இந்த வருஷம் சரி 27% இந்த வருஷம் கொடுக்கலாம்ல. இந்த வருஷம் நீங்க என்ன சொல்லிருக்கணும்? சரி 27% கொடுக்க முன்வரணும் சொல்ல வேண்டியதானே? அத சொன்னோம். எத அந்த 27% நீங்க சீக் இந்த வருஷம் சரிங்க. இந்த வருஷம் கேஸ் நடக்குதுல. இப்ப கேஸ் நடக்குதுல. நீங்க என்ன சொல்லணும்? ஆவணும்னு ஆசைப்படுறவங்க 27% கேட்டு இந்த வருஷம் கொடுக்க வேண்டியதானே? இந்த வருஷம் 27% கொடுக்க வேண்டியதானே? ஏன் அது முடியாதுன்னு சொல்றீங்க? நிர்வாக ரீதியா காரணம் சொல்றீங்க. கேளுங்க, உங்க கேள்வி என்ன கேளுங்க. இல்லங்க, இந்த வருஷம் ஏன் இந்த வருஷம் கொடுக்க வேண்டியதானே? 27 50 வேணாங்க. இந்த வருஷம் 27 ஓகே சொல்ல வேண்டியதானே? ஏன் அது முடியாதுங்கறீங்க? வெரி குட் பிரதர், வெரி குட். சொல்லுங்க. நீங்க அந்த அஃபிடேவிட்லாம் எடுத்து நல்லா படிச்சு காட்டுனீங்கல்ல. இந்த வருஷம் இந்த சார் ப்ளீஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அஃபிடேவிட்லாம் நல்லா தெளிவா படிச்சு காட்டுனீங்கல்ல மிஸ்டர். நீங்க தயவு செஞ்சு அந்த ஆர்டர் எடுத்து அப்படி படிச்சு காட்டுங்க. 105வது பாராவை நீங்க சொல்லுங்க. நீங்க ஃபுல்லா படிச்சு நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்லிருக்காங்களா? நெக்ஸ்ட் இயர் கொடுக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போனீங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க? இந்த வருஷம் உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கு. இந்த வருஷம் கொடுக்கிறது இவ்ளோ அக்கறை இருக்கு. ஏன் அடுத்த வருஷம் வெயிட் பண்றீங்கன்னு கேக்குறேன். இல்லங்க, மாணவர்கள் மேல ஓபிசி மாணவர்கள் மேல இவ்ளோ அக்கறை இருக்குறவங்க எதுக்கு ஒரு தள்ளி போடுறீங்க? எதுக்கு மக்களை ஏமாத்துறீங்க? நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. நாய மக்களை ஏமாத்துறாங்க. கட்சியில இருக்கு. அதாவது இங்க பாருங்க. ஹை கோர்ட் தள்ளி போட்டுருக்கு. உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல? புரியுதா? உங்களுக்கு 27% அக்கறை இருக்குல்ல? இந்த 27 ஐயோ இந்த 2020 மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கவங்க 2006ல இருந்து இந்த 14 வருஷம் என்ன பிரதர் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் எல்லாத்தையும் கேள்வி கேக்குறேன். நீங்க என்ன பிரதர் இதெல்லாம் எல்லாத்தையும் கேள்வி கேக்குறேன். இப்ப கடைசியா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க சொல்றீங்கல 27% இப்படி பதறீங்களே. 27 இப்படி ஓன்னு கூச்சலிறீங்களே. அந்த 17% அக்கறை இருக்கிற நீங்க இந்த வருஷம் கொடுக்க வேண்டியதானே? இந்த அன்பார்லிமெண்டரி பேசல. நான் தெளிவா தான் பேசுறேன். இவர்கள் இத்தனை வருடங்களாக சும்மா இருந்து விட்டு இன்னைக்கு 2020 போயிடுச்சு எங்களால போன மாதிரி பேசுறீங்க. ஹை கோர்ட்டோட டைரக்ஷன் அதுதான், சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் அதுதான். நான் கேக்குறது இந்த ஹை கோர்ட்டோட ஆர்டர் நீங்க வந்து ரொம்ப சூப்பரான ஆர்டர்னு பேசுறீங்கல, அதே தான அப்ஹோல்ட் பண்ணிருக்காங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மட்டும் நெகட்டிவ்னு பேசுறீங்க. யாரை ஏமாத்துறதுக்கு பிரதர்லாம்? திரு அப்பாவு இத நீங்க பாயிண்ட் ரைஸ் பண்றீங்க. உங்களை நோக்கி சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு, பதில் சொல்வீங்க. இது அரசியல் பிரச்சனையாகி கூட்டணியோட முடிச்சு போறதுக்கான காரணம் என்ன? அதாவது தம்பி, தவறான தகவலை எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது பிஜேபி தான் சொல்லுவாங்க. தம்பி ஜெகதீஷ் பேசல எந்த உண்மையும் கிடையாது. 84 மத்திய தொகுப்புகள் கொடுத்ததுல இருந்து உண்மை இல்லையா? SC STக்கு ஜெகதீஷ் உங்களுக்காக பேசினாரு. உண்மை கிடையாது. என்னைக்குமே அவங்க ஜெகதீஷ் உங்க நிலைப்பாடு. நீங்க அந்த பிஜேபியில ஒரு தம்பி இருந்தாங்களே, பேர் என்ன? அஸ்வத்தாமன். அவர் பேர் என்ன? அஸ்வத்தாமன். அவரு தான் என்னைக்குமே உண்மை பேச மாட்டாரு. அவரு சாரி தம்பி ஜெகதீஷ், உங்க பேரை தவறுதலா சொல்லிட்டேன். நீங்க தான் கொஞ்சம் உண்மையா பேசுங்களா? ஒரே ஒரு உண்மையாவது பேசுங்களேன். இல்ல 2006ல நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அழுத்தம் கொடுத்து அந்த SC STக்குள்ள மத்திய தொகுப்புக்குள்ள இட ஒதுக்கீட பெற்று கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அதை நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு நீங்க ஏன் கேட்கீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க கேட்க கூடாது அப்படின்னு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 15ல இருந்து நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு, அதை ஏன் செய்யலன்னு தானே கேட்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்களும் ஓபிசியா இருக்கிற
இல்ல தம்பி, நீங்களும் ஓபிசி, நானும் ஓபிசி, அதெல்லாம் இருக்கட்டு. அபயநாத் வழக்கெல்லாம் முடிஞ்சு காலம் முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்லிய சலேஷ்குமார் வழக்கெல்லாம் எல்லா வழக்குகளும் முடிஞ்சு போயாச்சு. கடைசியா எங்க வில்சன் எம்பி நம்ம கடந்த ஆண்டு அவங்க நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட தபால் கொடுக்காங்க, 27 தாரங்காங்க. அதுல தான் உள்ள வழக்கு. அதுதான் இப்ப இந்த விவகாரம். இதுல மத்திய அரசு மாநில அரசு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவான முடிவு கொடுக்கு. தேசிய மருத்துவக் கழகம், இந்திய ஐஎம்சி இந்திய மருத்துவ கவுன்சிலு, டெண்டல் இந்திய பல் மருத்துவ கழகம், தமிழக சுகாதாரத்துறை செக்ரட்டரி 4 பேரும் சேர்ந்து கமிட்டி அமைக்க சொன்னாங்க. அந்த கமிட்டி அமைக்க சொன்னது 27/7/2020 கமிட்டி அமைச்சது. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி கமிட்டி அமைக்கிறாங்க. அது 22ஆம் தேதி 7/9 கமிட்டி அமைக்காங்க. 22/9 கமிட்டி கூடுது. அதுல தமிழக அரசு எந்த கோரிக்கையும் வைக்காம கோர்ட்ல இந்த ஆண்டே பண்ணுங்கன்னு மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு கூட்டணி அமைத்து இந்த ஆண்டு கொடுக்க கூடாது, நீட்டுக்கும் கொடுக்க கூடாது, 50% கொடுக்க கூடாது, 7.5% கொடுக்க கூடாது. இந்த மூணும் திமுக கொடுக்க கூடாது. நீங்க சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்களா, அவங்களா முன்னெடுத்தாங்களா? தம்பி, கலையரசன் கமிட்டி அமைச்சிருக்கு, சட்டமன்றத்துல மசோதா வருது, நாங்க ஏத்து கலையரசன் கமிட்டி அமைச்சது நீங்களா அவங்களா இந்த முன்னெடுப்பு நீட்டை நீர்த்து போக பண்ணனால அதுக்கு பிராயசித்தமா இதை சொல்றாங்க. அவங்க நீட்டுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுப்போம், நாங்க பயிற்சி கொடுப்போம்னு சொல்லி மக்களை தவறான வழிநடத்தல் பண்ணிட்டு நீட்டை மத்திய அரசு கிட்ட ஒப்புதல் பெற்றாங்க. நீங்க நீட்டை பற்றி நான் இன்னொரு வரி சொல்றேங்க. 2010 ரெகுலேஷன் பில்லு தான் கொண்டு வந்துருது. அந்த ரெகுலேஷன் பில்ல 2013 ஜோதிமணி ஐயா ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாரு, அது இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிர்த்து ரத்து பண்ணிட்டாரு. 2016 பார்லிமெண்ட்ல பில்லு கொண்டு வந்தது பிஜேபி. அதுக்கு ஏடிஎம்கேயிலும் இது நம்ம பாமகவில் இருந்த 50க்கு மேற்பட்ட எம்பிக்கள் வாக் அவுட் பண்ணாங்களே தவிர ஏத்து ஓட்டு போடல. நீட்ட பில்லாக்கி சட்டமாக்கி கொண்டு வந்தது யாரு? ஏடிஎம்கே தானே, பாமக சேர்ந்து தானே பண்ணாங்க. அதனால தானே இவ்வளவு கூத்து பண்றாங்க. நீங்க நடுவுல என்ன பண்றீங்க? நீங்க நான் தெளிவா இன்னும் நடுவுல உங்களுக்கு விரிவாவே டைம் கொடுக்கிறேன் மிஸ் மகேஸ்வரி. இடைவேளைக்கு சொல்லணும்னா 2014 சங்கல்பினி ஒரு அமைப்பு 2வது சுப்ரீம் கோர்ட்ல போய் நீட்டோட ஆர்ஜன் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். இன்ட்ரீம் ஆர்டர் வாங்குறாங்க. அதே சொல்றாங்க. அவங்க பதில் சொல்றாங்க. 2016 மீண்டும் இந்த வழக்கு வரும்போது நீங்க ஏடிஎம்கே வந்து சுப்ரீம் கோர்ட் கேக்கு யாராவது நீட்டுக்கு எதிராட்டு சட்டம் இருக்கா இந்த மாநிலத்திலேயான்னு கேட்காங்க. தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் 2007 எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எம்ஜிஆர் கொண்டு வந்தது வேண்டான்னு, நீட்டும் வேண்டான்னு ஒரு சட்டம் ஜனாதிபதி கிட்ட ஒப்புதல் வாங்கி வச்சிருக்காரு. 2010 அதை போட்டுதான் நீட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நாங்க ஹைகோர்ட்ல ஐயா ஜோதிமணி கிட்ட எங்களுக்கு நீட்டு வேண்டான்னு சொன்னோம். அதுதான் ஜெயலலிதா இருக்க வர நீட்டு இருந்து, அதுக்காக நீட்டையும் நாங்க பக்கத்தை மறைக்கல. அதே போல நாங்க முன்னெடுத்தது எதுக்குன்னா நீட்டுக்காக தான் பண்ணாங்க. 50%, சுகாதாரத்துறை அமைச்சர் 27% எங்க எம்பிக்கு சொன்னது அதை நிறைவேற்றி தரலாம்ல. மகேஸ்வரி, ஏற்கனவே வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்வீங்க. 50% போச்சு, இப்போ 7% இது வரைக்கும் வரல. 1 இயர் உள்ளொதுக்கீட்டில் உங்க தோழமை கட்சியே உங்களை கண்டிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த இடஒதுக்கீடு விவகாரத்தில் பின்னடைவை சந்திச்சுட்டு வருதா? தேர்தல் சமயத்தில் இது நெருக்கடி இல்லையா? ஹரி, எனக்கு கொஞ்சம் நேரம் நீங்க கூடுதலா ஒதுக்கணும். ஏன்னா சகோதரர் ஜெகதீஸ்வரன் சரி, அண்ணன் அப்பாவு அவர்களும் சரி நிறைய குற்றச்சாட்டுகளை எங்கள் மேல் வைத்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இருவருமே ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்தார்கள். மத்திய அரசால் அமைக்கப்பட்ட அந்த குழுவிலே, அந்த கமிட்டியிலே மாநில அரசு தனது கடமையை சரியாக செய்யவில்லை என்று மத்திய அரசு அபிடவிட்டிலே சொல்லி இருக்கிறது என்ற கருத்தை இங்கே பதிவு செய்தார்கள். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், நாங்கள் அந்த கேஸ்ல வந்து பெட்டிஷனர் அப்பலண்ட், ஆக எங்களுக்கு எதிர்நிலையிலே மத்திய அரசு இருக்கிறது, அவங்க வந்து ரெஸ்பாண்டன்ட். ஆகவே அவர்கள் வந்து தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ஜஸ்டிஃபை செய்வதற்காக, சப்ஸ்டான்ஷியேட் செய்வதற்காக அவர்கள் எங்களுக்கு எதிராகத்தான் கருத்துக்களை அங்கே முன்வைப்பார்கள். அதை கூட தெரிந்து கொள்ளாமல், அந்த விவரம் கூட இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர்
தன் மனம் போன போக்கிலே ஒரு அறிக்கை விடுகிறார். அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே அண்ணன் அப்பாவு அவர்களும் அதற்கு ஜெகதீஷ் அவர்களும் துணை போகிறார்கள். அதுதான் வருத்தமான செய்தி. அதே போன்று அண்ணன் அப்பாவு அவர்கள் நீட்டை பற்றி ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்தார்கள். நீங்க போட்ட ஆளு சொல்லலடி கமிட்டில நான் பேசுறப்ப ஹரி கமிட்டில நீங்க பேசும்போது அவங்க கேட்க வரல திரப்பாவு ஹரி அவரை பேச வேண்டாம்னு சொல்லுங்க. நான் பேச முடிக்கணும். ஹரி கிளாரிஃபை பண்றார். குறைந்தபட்ச நாகரிகத்தை அவர் கடைபிடிக்க வேண்டும். வரல சரியா பதிவு செஞ்சுட்டீங்க. அவங்க பேசட்டும். குழுவுல இருக்கவங்க சொல்றாங்க. ஓகே திருமதி மகேஸ்வரி. எங்க குழுவுல வந்து எங்களோட நிலைமையை தானே அவங்க வைப்பாங்க. அந்த கமிட்டியில வந்து மாநில அரசின் நிலை என்னவோ அதைத்தானே வைத்திருக்கிறார்கள். அது இல்லைன்னு சொல்வது அவங்களோட கடமை. அது வந்து அவர்களுக்கு அதுதான். அவங்க வந்து டிஃபென்ஸ் எடுக்கணும்னா அப்படிதான் எடுக்க முடியும். எங்க மேலதான் படியை போட்டு அவர்களுடைய சைடை அவர்கள் நிலைநிறுத்த பார்ப்பார்கள். இதுல ஒன்றும் அதிசயம் இல்லை. வழக்குகளை இப்படிதான் நடக்கும். அது மட்டும் இல்ல, அண்ணன் அப்பாவு அவர்கள் இன்னொரு கருத்தை சொன்னார்கள். 2010 யார் மத்தியிலும் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தது? 27/12/2010 நீட் வந்து கொண்டு வரப்பட்டது. அன்றைக்கு இவர்கள் தான் மாநிலத்திலே ஆண்டார்கள், மத்தியிலும் இடம் பெற்றிருந்தார்கள். ஆனால் இவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் என்னன்னா, நாங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் நீட் வரலன்னு சொல்றாங்க. அது எப்படிங்க? இவங்க எங்க ஆட்சியில் இருந்தாங்க? 2010 இறுதியில 2011 இவங்க வெளியே ஏறியாச்சு. 3 மாசத்துல மக்கள் வந்து இவர்களை துரத்தி அடித்து விட்டார்கள், வீட்டிற்கு அனுப்பி விட்டார்கள். இது ஆட்சி வந்து ஆள்வதற்கு ஒரு தகுதியற்ற ஆட்சி என்று நிர்ணயம் செய்து மக்கள் அவர்களை வெளியேற்றி விட்டார்கள். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் வந்து நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகி வழக்கு போடுகிறோம். 2012 ஒரு இடைக்கால உத்தரவு வாங்குகிறோம். அந்தந்த மாநிலங்களே நீட்டை பற்றி முடிவு செய்து கொள்ளலாம் என்று அம்மா அவர்கள் நீட்டுடைய ஆர்ஜனை பத்தி திமுகவும் அதிமுகவும் ஒவ்வொரு வாக்கிலும் சொல்லிருக்கீங்க. உங்க இருவருடைய வாதம் போராடி இறுதி தீர்ப்பை பெறும். அடுத்து ஒரு நிமிடம் ஹரி, ஒரே நிமிடம். நீங்களே இந்த வார்த்தை எவ்வளவு வச்சிருக்கீங்க? திரு அப்பாவும் சொன்னாரு, நான் அவர்கிட்டயே சொன்னேன். நீட்டுடைய ஆரிஜின் பத்தி நம்ம நிறைய வாதிச்சிருக்கோம். இல்ல ஒரு your positions are well known. இல்ல ஒரே ஒரு கருத்து ஹரி, ஒரே ஒரு கருத்து. நீங்களே பேசுங்க, அடுத்து கடந்து போங்க. நாங்கள் கொண்டு வந்த நீட்டிலே அந்தந்த மாநிலங்கள் விருப்பப்பட்டால் வைத்துக் கொள்ளலாம்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ப்ரொவிஷன் தயவு செய்து இல்ல. அது இருந்தா அண்ணன் அப்பா அவர்களை காட்ட சொல்லுங்கள். அப்படி இருந்திருந்தால் அதற்கு நாங்கள் பெற்ற தீர்ப்பின் மீது இவர்கள் ஏன் மேல்முறையீடு செய்கிறார்கள்? அதற்கு அவர்களை பதில் சொல்ல செல்லுங்கள். ஆகவே அப்படி ஒரு ப்ரொவிஷனே இல்லை. இதை மக்களை சொல்லி அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெயராலே தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்தது முழுக்க திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் தான். அதற்கு முழு பொறுப்பு அவர்களை தான். இது வரலாறு. நீங்க வரலாறு பேசுறீங்க, அவருக்கு மாற்று கருத்து இருக்கு, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு. 7.5 விழுக்காடு அரசு மாணவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது எங்கள். ஆனால் எங்களது சாதனையிலே திமுக வந்து ஒரு எங்களுக்கு தெரியாம ஒரு பேனர் ஒட்டிக்கொள்ள, அவர்களது பெயரை பேனர் ஒட்டிக்கொள்ள திருட்டுத்தனமாக ஒட்டிக்கொள்ள பார்க்கிறார்கள். அந்த முயற்சியை அவர்கள் கைவிட வேண்டும். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இல்ல இப்ப 50 வரல, 7.5% வரல அப்படிங்கும்போது முயற்சி யார் வேணா இருக்கலாம், பட் பலன் வரல இல்ல. சோ உங்களுக்கு ஒரு பின்னடைவா பார்க்க முடியாதா? 1 இயர் உள்ளொதுக்கீடுங்கிறது வந்து தேர்தல் உத்தரவாதமாவே, கூட்டணிக்கான உத்தரவாதமாவே கொடுத்திருக்கிறீங்க. அது இன்னும் வந்து சேரல அப்படின்னு உங்க தோழமை கட்சி வருத்தப்படுது. சோ இந்த இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க சொல்றீங்க, ஆர் யூ டெலிவரிங்? ஹரி, அதாவது நீங்க வந்து மருத்துவர் ஐயா அவர்களை வந்து பேட்டி காண்டீர்கள். தந்தி தொலைக்காட்சியிலே நான் அந்த பேட்டியில பார்த்தேன். அவரே வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை பாராட்டி பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் எத்தனையோ ஆலோசனைகளை மாநில அரசிற்கு சொல்லி இருக்கின்றோம், எத்தனையோ கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் மனிதாபிமானத்தோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை செய்து கொடுத்தார் என்று மனதார பாராட்டி இதெல்லாம் ரொம்ப கடுமையா சொல்றாரு. 1 இயர் ஒதுக்கீடு வாரத்துல செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கின்றோம். இது உடன்படிக்கையில அம்சம் இல்லையா? அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது. ஓகே, இதுவும் அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது. இதையெல்லாம் வந்து சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து கண்டிப்பாக இது வந்து கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும். அதை வந்து அம்மாவின் அரசு உரிய நேரத்திலே உரிய முடிவு எடுக்கும். அது மட்டும் இல்ல, அண்ணன் அப்பா அவர்கள் இன்னொரு கருத்தை சொன்னார். மத்திய அரசோடு கைகோர்த்து கொண்டு மாநில அரசு இந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலே துரோகம் செய்கிறது என்று சொல்கிறார்கள் பிற்பட்ட வகுப்பிற்கு, ஓபிசிக்கு. தயவு செய்து அவர்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு 69 இடஒதுக்கீடு இன்றைக்கு தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? இதை தெய்வம் அம்மா அவர்கள்.
Right. சமூக நீதி காத்த Right. வீராங்கனை Right. என்று திராவிடர் கழக Thank you, தலைவர் அவர்களே பாராட்டி இருக்கிறார். தேங்க்யூ மேடம். இறுதி கருத்து திரு ஜெகதீஸ்வரன் ரொம்ப சுருக்கமா. திரு அப்பாவும் ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து அடுத்து திரு அதாவது ஜெகதீஸ்வரன். இந்த வழக்கு வந்து ஜஸ்டிஸ் நாகேஸ்வர ராவ் அவர்கள் பெஞ்சில் நடக்குது. ஏடிஎம்கே சார்பாக பாலாஜி சீனிவாசன் லாயர் இருந்தார், இதில் இவங்க சார்பாக சிங் இருந்தார். அதில் வந்து இப்போ சிங் அவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் 22ஆம் தேதி கூட்டம் வச்சோம், ஆனால் ஏடிஎம்கே பிரதிநிதி இது வரைக்கும் எதுவும் சொல்லணும்னு சொல்றாரு. அப்போ அதே இடத்துல ஏடிஎம்கே பிரதிநிதியாக இருந்த பாலாஜி சொல்லிருக்கலாம், இல்லை நாங்கள் சொல்லிட்டோம்னு சொல்லிருக்கலாம். அந்த பதில் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி வந்து ரிசர்வேஷன் எகென்ஸ்டாக இருக்காங்கன்னா அதிமுக ரிசர்வேஷன் எகென்ஸ்ட் சொல்லவே இல்லை. ஆனால் நிர்வாக ரீதியாக அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டோமா நான் கேள்வி எழுப்புறேன். அதுதான் நான் பார்க்குறேன். அதை விட்டுருக்க கூடாது. இல்லை அதை நம்ம ஸ்ட்ராங்காக 3 மாசத்துல கமிட்டி அமைக்க போறோம்னா அந்த கமிட்டிக்கு நாங்கள் என்ன ரெக்கமெண்டேஷன் இன்னும் பப்ளிக் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு போயிருக்கணும்ல, அதை ஏன் இன்னும் செய்யலன்னு நான் கேட்குறேன். ரொம்ப சின்ன கிளாரிஃபிகேஷன் மிஸ் மகேஸ்வரி, ரொம்ப சுருக்கமா 10 seconds. பிறகு திரு அப்பாவும் ரொம்ப சுருக்கமா. நிச்சயமாக நாங்கள் வந்து மாநில அரசின் நிலையைத்தான் அங்கே சொல்லி இருக்கின்றோம், அதை தான் அவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆனால் வந்து அவர்கள் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக, தங்களுடைய ஸ்டாண்டை சப்ஸ்டான்ஷியேட் செய்வதற்காக இதை மறுத்திருக்கிறார். தேங்க்யூ. நான் வந்து அவர் செய்தது சட்டப்பூர்வமாக குற்றம் என்பதுதான் சொன்னேன் ஒழிய அவரை மிரட்டணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. அவர் ஒரு பெரியவர், சட்டப்பூர்வமாக தவறு செய்கிறார். இதுல ஒண்ணும் இல்ல. இப்ப நீட்டுன்னு ரொம்ப நேரமா நீட்டுக்குள்ள போயிட்டாங்க. நீட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. ஏன்னா இது 1984ல இருந்து இருக்கு. இந்த அங்க இருந்து 1984ல இருந்து 2006 வரைக்கும் கொடுக்காதவங்க அபய்நாத்ன்ற ஒருத்தர் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் கொடுத்தது. இவர் என்ன சொல்றாரு, திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தா SC/ST கொடுத்ததா சொல்றாங்க. அந்த கேஸ்ல கூட இவங்க கொடுத்த ஃபைண்டிங் தான் இப்போ வரைக்கும் அந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இவங்க இதுக்கு மேல எல்லாமே மெரிட்ல இருக்கணும்னு சொன்னதுதான். இப்போ அவரு அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட், நாங்க பிஜேபி ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்ட்னு சொல்றாரு. நீங்க வார்த்தையை திரும்ப பெறுங்கள், ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. மண்டல் கமிஷன் அமைச்சது நாங்க, ஓபிசி கமிஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கொடுத்த ஒரு கட்சியை பார்த்து நீங்க வந்து ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்ட்னு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க. இங்க ஒன் சைடாவே போயிட்டு இருக்கீங்க ஆர்கியூமெண்ட். நீட் நல்லதா இல்லையானே பேசாம நீட்டை யார் கொண்டு வந்தான்னு பேசுறது, இதுல 27% நல்லதா இல்ல 50% நல்லதான்னு பேசாம நீங்க வந்து 50% நாங்க ஏதோ கொடுக்காம விட்ட மாதிரி நீங்க ஒண்ணு அந்த ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்லாம விட்டேன்னு அப்புறம் சொல்லுவாங்க. நாங்க ஏன் வந்து அந்த கமிட்டி எது பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, நீங்க 27ஆம் தேதி வந்த ஆர்டருக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி அப்பீல் போயிட்டீங்க, லிஸ்பெண்டன்ஸ் ஆகி போச்சு. அப்புறம் எப்படி கமிட்டி நியாயமா போட முடியும் லீகலா? இதுல மறுபடியும் சொல்றேன், சுப்ரீம் ஹைகோர்ட் என்ன சொன்னிச்சோ இந்த வருஷம் பண்ண முடியாதுன்னு ஹைகோர்ட்டே ஏற்கனவே சொன்னிச்சு, அதே தான் இப்ப சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. இவங்க பண்றது எல்லாமே டிராமா, வேற எதுவுமே கிடையாது. ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீட்டை என்னங்க உங்க தோழமை கட்சிகளே சேர்த்து சொல்றீங்களா? சேர்த்து தான் சொல்றேன். 27% இடஒதுக்கீட்டை கொடுத்தது பிஜேபி மட்டும்தான் என்பது வரலாற்றில் பொன்னெழுத்தில் பொறிக்கப்படும். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கும். டைம் இல்லை. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.